ஹலோ காய்ஸ், ஆலியார் யூடியூப் பிரதர்ஸ்லேக்கு எல்லாருக்கும் சாகரம். இன்றைக்கி நம்ம மீனில் பிச்சி போட்டு வருவல் செமையாக பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பத்து நிமிஷம் வெந்தால் போதுங்க. ஆவியில் நல்லா வெந்துடும் மீன். நமக்கு உடஞ்சி போகாது. தண்ணியில் போட்டு எடுத்தோம்னா தான் நமக்கு மீன் குழஞ்சி போயிடும். ஆவியில் வேக வச்சுக்கிறதுனால நமக்கு அப்படியே மீன் சூப்பராக கிடைக்கும் வெந்து. இப்போ வாங்க சூப்பராக வெந்திருக்கான்னு பார்த்துடலாம். ஹாய், சூப்பராக வெந்துச்சு பாருங்க. ஆவியில் மீன் அட்டகாசம், நல்லா வெந்திருக்கு. 10 நிமிஷம் நீ ஆகலைங்க, நீ 2 நிமிஷம் கூட நம்ம வைக்கலாம். ஓகே ரைட் ஸ்டார்ட். 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, சூப்பராக வெந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. இப்போ நம்ம இதை வெளியே எடுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நல்லா மீன் வெந்துருச்சு. இனி நம்ம மீன் மட்டும் முள் தனியாக கறி தனியாக பிரித்து எடுக்க போகிறோம் மீன்லேருந்து. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை தனியாக ஒரு தட்டில் மாற்றி வச்சுருவோம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கறி பீஸ் மட்டும் தனியாக எடுக்க போகிறோம். இது பார்த்தீங்களா, கறி பீஸ் இப்படி வந்துருக்கு. இதை நம்ம இப்படி மீன் பாருங்க பிரிச்சு போட்டு வச்சாச்சு. பார்த்தீங்களா, முள்ளெல்லாம் தனித்தனியாக எடுத்து பிரிச்சுட்டு மீனோட கறி மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். நீ அடுத்து டிஷ் பண்ண போகிறோம். வாங்க. பிச்சு போட்ட மீன் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டுங்க. கடுகு சேர்த்துறோம். போதுங்க, நல்லா வெடிச்சு வரட்டும். இதில் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டீங்க. அது கூட தேங்காய் துருவலை சேர்த்திக்கிறோம். அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நறுக்கி வச்ச பால் மிளகா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக பச்சை மிளகா விட பால் மிளகா கொஞ்சம் காரமாக இருக்கும். அதுக்காக பால் மிளகா சேர்த்திருக்கோம். அதையும் நல்லா கிளறி வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன், தூள் 1 ஸ்பூன், கொஞ்சம் சேர்த்திக்கலாம் டேஸ்ட்டுக்காக. நமக்கு எவ்வளோ தேவையோ
அளவுக்கு உப்பு. பிச்சு போட்ட மீனை நம்ம போட போகிறோம். தக்காளி அரிஞ்சு போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக மீன் பிச்சு போட்ட வறுவல் செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். இது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், எல்லாமே சாப்பிட்லாம். ஏன்னா மீன் முள்ளெல்லாம் தனியாக எடுத்ததுனால குழந்தைகளுக்கு தைரியமாக கொடுக்கலாம். சாப்பாடு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். சூப்பரான டிஷ்ஷுங்க. நீங்களும் இதேமாதிரி பண்ணுங்கள், அசத்துங்க.